ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஹாய்ப்பா அப்படின்ற வார்த்தை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ஆஃபீஸ் அப்புறமா ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரியெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி. சைடிஷ் கூட தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு காய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்துருவோம். தாளிக்கிறதுக்கெலாம் எதுவும் தேவையில்லை, கடுகு சீரகம் எதுவும் வேண்டாம். போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்ருவோம். நல்லா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக சைடிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்காமல் டக்குன்னு ஒன்றா போட்டோமா தாளித்தோமா சோறை போட்டு கலந்தமான்னு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வதக்கிறதுலேயே காய் வந்து நல்லா வெந்திருக்கும். ஏன்னா குட்டி குட்டியாக வெட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது வதங்கி அதிலே வெந்திருக்கும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்து குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். காய் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கி நல்ல மசால் வடையெல்லாம் போனதுக்கப்புறமா முட்டை சேர்த்துடலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் உப்பு, முட்டைக்கும் கொஞ்சம் உப்பு வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து 2 பேருக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு ரைஸ் இதில் போட்டுக்கலாம். 2ல் 4 சின்ன பசங்களாக இருந்தால் 4 பேருக்கு கூட கொடுக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு கலந்து விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துடலாம். பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விட்றது தனித்தனியாலாம் செஞ்சு கொடுக்காம இது போல் ஒரே ரைஸாக மொத்தமாக கொடுத்து விட்டிங்கன்னா சைடிஷ் மொத்தமும் இந்த ரைஸ்குள்ளேயே இருக்கும். அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. காய் தனியாக முட்டை தனியாகலாம் கொடுத்து விடாமல் இது போல் காயும் போட்டு முட்டையும் போட்டு ஒரே ரைஸாக கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கும் வேலை ஈஸி, பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. பொரியல் எல்லாம் தனியாக கொடுத்து விட்டோம்னா அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, அப்படியே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அதனால் இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. காய் போட்டிருக்கிறது அவங்க கண்ணுக்கே தெரியாது. அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி போட்டு செஞ்சு கொடுத்து விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் ரைஸ் அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறது என்னென்னா, நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுட்டு கொடுத்து விடுங்க. ஏன்னா எக் ரைஸ் வந்து மதியம் சாப்பிட்றப்ப ஸ்மெல் அடிச்சிடும். அதனால் நான் சூடாக போட்டிருக்க வீடியோக்காக ஆற வச்சு தான் டிஃபனில் போடணும். அப்போ தான் அவங்க சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. இதே போல் ஒரே ரைஸாக செஞ்சு கொடுத்து அனுப்புங்க.